சாஷா இப்போ டிவிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு காலையில் இந்த கட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் வீட்டு தோட்டத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பொடலங்காய் இருந்தது, அதை அப்படியே பறிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கெலாம் டெய்லியுமே ஸ்நாக்ஸ் வச்சுருவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போவே பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 90% மக்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. வெறும் 9% பீப்புள்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ இவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத பார்த்துட்டு நானும் அப்படியே ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பிட்டேன். அப்புறம் திரும்பி ஈவினிங் வந்தா சாஷா பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. எப்பயுமே சாஷா பாத்தீங்கன்னா மேல அங்க ஏறி தான் உட்காந்துக்கிறாங்க. கீழே கூப்பிட்டா கூட போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா, டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு, போ போ அப்படின்னு சொல்றாங்க நம்ம சாஷா. நானும் பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே நானும் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தேன். அப்பயும் பாத்தீங்கன்னா சாஷா வீட்டுல ஹோம்ஒர்க் எழுத போதும் அங்கேயும் இங்கேயும் நோட்டு மேல புக்கு மேலதான் ஏறிட்டு இருந்தாங்க. அப்புறம் கீழே எப்படியே ஒரு வேலையை இறக்கி விட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி சாஷா கோவம் வந்துருச்சு. அப்புறம் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அவங்க பாட்டுக்கு கிட்ட வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இப்படியே போனா சாஷா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி ஹோம்ஒர்க் எழுத விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டிவி போட்டு உட்கார வச்சா டிவி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சாஷா. சரின்ட்டு நானும் சாங் கேட்டுட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு சாஷாவை டிவிலாம் பார்க்கக்கூடாது சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி உட்கார வச்சிட்டாங்க. சரி ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். மறக்காம நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கோங்க.